ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஒரே ஷாக்காக இருக்குது இன்றைக்கி மகாநதி எபிசோட் பார்த்ததுலேருந்து. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் இன்றைக்கி காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்ல முடியல ஆக்சுவலாக. ஆனால் அவங்க சொல்ல தான் வந்து கையெல்லாம் பிடிச்சிட்டாங்க. பட் ஃபைனலாக வந்து சொல்லும் போது கரெக்டாக மாமி வந்து எட்டி பார்த்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டாங்க. ஸோ எனிவேஸ் நான் தான் சொன்னேன் இல்லையா, அது இதை விட பெருசாக எமோஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ காவேரியோடைய கேள்வி வெண்ணிலாவை பற்றி தான் இருந்துச்சு. வெண்ணிலாவுக்கு நமக்கு மேரேஜ் ஆனதை சொல்லிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதுக்கு விஜய் அவருடைய பதிலை சொல்கிறாரு. ஸோ இப்போ தான் அவ்வளோ பெரிய ட்ராமாலேருந்து வெளியில் வந்திருக்காங்க, இமீடியட்டாக இவ்வளோ பெரிய ஷாக் எப்படி கொடுக்குறதுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ காவேரியுமே வந்து விஜய் தப்பாலாம் நினைக்கல, ஏன்னா அது நமக்குமே தெரியும். வெண்ணிலாவுடைய டிசிஷன் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க தான் அவங்களுமே ரொம்பவே க்யூரியஸாக இருக்காங்க. பட் நம்ம விகாவுடைய கான்வர்சேஷன், அவருடைய கேர், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை பிடிச்சி கேட்டது, அதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஆன் த ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஆஸ் யூஷுவல். அதை தொடர்ந்து விஜய் வாக்கிங் சாரதாமாவை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி, பட் அவங்க அதே யாரோட கேரக்டரைசேஷன் வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களோ இல்லையோ, பட் சாரதாமாவை இந்த கான்ட்ராக்ட் விஷயம் தெரிஞ்சதுலேருந்து விஜய் அண்ட் காவேரி கிட்ட அந்த பேசுகிற விதத்தை மட்டும் அப்படியே வந்து கண்டினியூவிட்டியோடு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ், வாக்கிங் போனால் ப்ரெஷரை குறைக்கலான்னு பார்த்தா அதையும் விட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இன்னும் என்னை கான்ட்ராக்ட் போட்ட விஜயாவே பார்க்குறீங்களே, என்னை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை மாற்றிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்டது ரொம்ப பாவமாக தான் இருந்துச்சு. எனிவேஸ் அவங்களோட கேரக்டர் இவ்வளோ சீக்கிரம் மாறாது அப்படின்றத நமக்கு ஒன் செகண்ட் வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. அங்கேருந்து ஒரு கால் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி காவேரி இன்றைக்கும் வாமிட் பண்ணுற மாதிரி கொமட்டுறாங்க. பாட்டிக்கு வந்து இப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, புள்ளதாச்சி பொண்ணு மாதிரி வாமிட் பண்ணுறேன்னு. ஸோ அப்படி சொன்னாலே கஷ்டப்படும் அப்படின்னு வந்து கங்கா சொல்கிறாங்க. இப்போ இவங்க ப்ரெக்னெண்ட்டே ஆக போகிறாங்க, இவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் இன்னும் ஃபேமிலிக்கு தெரியாது. இருந்தாலும் அப்கமிங்கில் வரப்போகுது. ஸோ இன்னும் எத்தனை நாளைக்கு அதே முறுக்க வச்சே ஓட்டுவாங்கன்னு தெரியல வாமிட் பண்ணுறதுக்கு. பார்க்கலாம் என் ஃபியூச்சர் என்ன நடக்குது. அதர்வைஸ் டேப்லெட் ஏதாவது போட்டு அந்த வாமிட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்களான்னு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சேம் காஸ்ட்யூம் நம்ம பிரவீன் சார் ஷேர் பண்ண பிடிஎஸ் நிவின் வந்து ஆப்போசிட்டில் இருக்க மாதிரியும் நம்ம காவேரி இருக்க மாதிரியும் காமிச்சாங்களா. இதே காஸ்ட்யூம் தான் நினைக்கிறேன், ஏன்னா அதே கலர் அதே சுடி இருக்குது. ஸோ மேபி இவங்க போகிற வழியிலேயே ஏதாவது வாமிட்டிங் மாதிரி வந்து நிவினை கூட்டு போய் அந்த விஷயம் தெரிய வைக்கிற மாதிரி காட்ட போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், வெண்ணிலாவுடைய கேரக்டரைசேஷன் ரொம்ப சாஃப்ட் நேச்சர், வாயவே திறக்க மாட்டாங்க அப்படின்னு தான் விஜய் சொல்லியிருந்தார். ஆனால் இன்னைக்கு பேசுனதை பார்த்து இதுவா அந்த சாஃப்ட் நேச்சர் உள்ள பொண்ணு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் கூட அந்த சாஃப்ட்னஸே இல்லை. அவங்க பேச வர்றதே வந்து ஒரு மாதிரி ரொம்ப அரகண்டாக, எப்படி சொல்கிறது, ரொம்ப பை நேச்சரே ஒரு மாதிரி அந்த ஆர்குமெண்ட்லாம் பண்ணி பேசுவாங்க இல்லையா, வாயாடி மாதிரி கேரக்டர், அந்த மாதிரி தான் வந்து காமிச்சிருக்காங்க. ஏன்னா தாத்தா பாட்டிக்கிட்ட போய் பேசின விதமே அப்படி தான் இருந்துச்சு. பாட்டியால் சமாளிக்க முடியாமல் விஜய்க்கே கால் பண்ணிட்டாங்க. பட் காவேரியை போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ விஜயும் கோவிலுக்கு போயே ஆகணும், ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அங்கே இருக்குது. விஜய் கோவிலுக்கு போவாரா போக மாட்டாரா, ஏன்னா அங்கே போயிட்டாரு, வெண்ணிலாவை பார்க்க போயிட்டாரு. இதில் ரீசெண்டாக ஷூட் பண்ணது தான் இமீடியட்டாக நமக்கு எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. அங்கே போனதும் அவ்வளோ டைட்டாக போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க வெண்ணிலா. நாளைக்கு எபிசோட் ரிவ்யூ பார்க்கும்போது இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டிங்களே அப்படின்னு இருந்துச்சு. ஏஸ், என்ன விஜய் நமக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே ஹோல் ஃபேமிலியும் ஷாக்கு, விஜய் உட்பட. இவங்க என்ன சொல்ல வராங்க, ஒருவேளை என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு, அதை தான் வந்து பாதி கல்யாணம் முடிஞ்சிச்சு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு மைண்டில் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நாளைக்கு எபிசோடில் ஏதோ ஒரு பெருசாக காத்துட்ருக்க சம்பவம். அதர்வைஸ் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு ப்ரொமோ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஷாக்லேருந்து ஒரு எப்போ மேலே போகிறாருன்னு தெரியல. ஸோ காவேரி வேறு அங்கே போயிட்டு பார்த்தே ஆகணும். போவாரா போக மாட்டாரா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி எபிசோட் பார்த்தினா உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி